ஆடி 4ஆம் வெள்ளியை முன்னிட்டு நாகசக்தி அம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு. முருகர், விநாயகர் வேடமணிந்த 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கேற்பு. கல்வி உபகரணங்கள் வழங்கல். கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியில் உள்ள ஸ்ரீ நாகசக்தி அம்மன் தியான பீடத்தில் ஆடி மாதத்தின் 4வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் அலங்கார பூஜைகள் நடைபெற்றன. நிலவேம்பு சித்தர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்த சிறப்பு வழிபாட்டில் நாகசக்தி அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதன் சிறப்பு நிகழ்வாக 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் முருகன் மற்றும் விநாயகர் வேடமணிந்து பங்கேற்றனர். குழந்தைகளின் பக்தி உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்வு அங்கு திரண்டிருந்த பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் குழந்தைகளை ஊக்குவிக்கும் வகையில் நாகசக்தி அம்மன் தியான பீடம் அறக்கட்டளை சார்பில் வேடமணிந்து பங்கேற்ற குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இதனை குழந்தைகள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டனர். சிறப்பு அபிஷேக ஆராதனையில் மலுமிச்சம்பட்டி மற்றும் கோவை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நாகசக்தி அம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். பெண்கள், குழந்தைகள் என திரளான பக்தர்கள் பங்கேற்ற நிலையில் விழாவை தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதனால் ஆடி 4ஆம் வெள்ளி சிறப்பு வழிபாடு பக்தி மற்றும் ஆன்மீக நிறைவுடன் நடைபெற்றது.